உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்துச்சு. ஹே ஹேமா, அதெல்லாம் சும்மா ஹேமா. அது உண்மைன்னா நீ மாத்திரையை நிறுத்தின உடனே கர்ப்பமாயிட்டல்ல, அப்போ ஏன் சுபா இன்னும் கர்ப்பமாகல? இதுல ட்ரீட்மெண்ட் வேற எடுத்திருக்காங்க மேடம். இங்க பார், எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சுபா, ஒரு டவுட். நீ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணா உன்னை மேடையெல்லாம் ஏத்துவாங்களா? இல்ல, நாளைக்கு ஹேமாக்கு வளகாப்பு நடக்குதுன்னு வை. அப்போ ஹேமாவோட அம்மா உன்னை வளையல் கூட போட விட மாட்டாங்க தெரியுமா? இதுல தங்கச்சியா அக்காவா? விட்டா சென்டிமெண்ட்ல அப்படியே சாகடிச்சிருவீங்க போல இருக்கே. ராகினி அத்தை, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. சுபாக்காவா அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏய், இவ்ளோ நேரம் இவ பேசினாலே அப்ப குளுகுளுன்னு இருந்துச்சோ? நான் உண்மைதானே சொன்னேன். எத்தனை ஜென்மத்துல என்னென்ன பாவம் செஞ்சாலோ, எத்தனை வீட்டு குடிய கெடுத்தாலோ, இந்த ஜென்மத்துல வயித்துல ஒரு புழு பூச்சி கூட அவளுக்கு நிக்கல. போதும் சின்னத்தை, அழாதீங்க. நீங்க வரம்பு மீறி பேசிட்டு இருக்கீங்க. பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. இந்த பாவம் புண்ணியம் பார்த்து கெட்டது நடக்கும்னா அது முதல்ல உங்களுக்கு தான் நடந்திருக்கும். அவ்வளோ கெட்டதையும் இந்த வீட்டுல நீங்க தான் பண்ணிருக்கீங்க. சுபாக்கா, நீங்க ஏங்கா இதுக்காக போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? நல்லவங்க வாயில விழுந்தாதான் நம்ம கவலைப்படணும். இவங்க பேச்செல்லாம் ஒன்னும் பலிக்க போறது இல்ல. எப்படி பேசுறாங்க பாத்தியா? அக்கா, அவங்க பேசினா குழந்தை இல்லாம போயிடுமா என்ன? சுபா, உன்னை ஆக்சுவலா எல்லாருமே ஏத்தி விடுறாளுங்க. இதனாலலாம் உனக்கு குழந்தை பிறக்கும் நினைக்காத. கடைசி வரைக்கும் இவளுங்க 3 பேர் குழந்தைங்களுக்கும் டயப்பர் தான் மாத்த போறேன். போதும். நல்லா இருந்த வீட்டுல நல்ல பாம்பு நுழைஞ்ச மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. சுபாக்காக்கு குழந்தை பொறுக்காதுன்னு குடும்பமே இல்லாத நீங்க சொல்றீங்களா? பொறக்கும். இன்னும் 6 மாசத்துல சுபாக்கா கண்டிப்பா கர்ப்பம் ஆவாங்க. அப்போ உங்க பாவ புண்ணியம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன். ஆனா உனக்கு இப்படி சபதம் போட்டே பழகிடுச்சுல. சரி சரி, நடத்து. இங்க பார், எனக்கு சீக்கிரம் சப்பாத்தியும் குருமாவும் வந்தாகணும். ஏய் சுபா, இங்க நின்னெல்லாம் அழாத, போய் ஓரமா உட்காந்து அழு. இங்க நின்னு அழுது குருமால உப்பு ஜாஸ்தி ஆயிட போகுது. அக்கா சும்மா இருங்க அக்கா. அவங்க சொல்றாங்க, நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க பேச்செல்லாம் மதிச்சா என்ன ஆகுறது சொல்லுங்க? பாவம், அக்காவை இப்பதான் சிரிக்க வச்சோம். இப்ப 2 பேரையும் அழ வச்சுட்டு போயிட்டாங்க. ஏமாக்கா, என்னக்கா நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம் புண்ணியம்லாம் பேசிட்டு போறாங்க. நான் பண்ண தப்பு என் குழந்தைய பாதிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அக்கா, அதெல்லாம் எதுவுமே ஆகாதுக்கா. நம்மளாம் நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம்ல, அதான் அது அவங்களுக்கு பொறுக்காம கலைச்சு விட போறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சண்டை போடணும். இந்த வீட்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து 2 ஆக்கணும். முதல்ல நீங்க 2 பேரும் கொஞ்சம் அழாதீங்க சரியா? அழாம இருக்கணும். அழாதீங்க அக்கா. அக்கா அழாதீங்க அக்கா. கண்ணை தொடச்சுக்கோங்க. கண்ணை தொடைங்க. ஆமா இந்திரா, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் பிரிக்கணும் தான் இவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. இப்ப இதுதான் அவங்களோட பிளான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்களா நினைச்சா நம்மள பிரிக்க முடியாது. நாம என்ன சின்ன பிள்ளைங்களா? இவங்க மூட்டி விட்டா நம்ம பிரிஞ்சிருவோமா என்ன? ஹேமா அக்கா, நீதான் கவனமா இருக்கணும். ஒன்னதான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அக்கா, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம 4 பேரும் சண்டையே போட்டுக்க கூடாது. ஓகேவா? ஹேமாக்கா, ஸ்ட்ராங்கா இருங்க. டீல்? டீல்னா கை வைங்க. என்ன ஆனாலும் சண்டையே போட மாட்டோம். யாரு யார பத்தி தப்பா சொன்னாலும் காதுல வாங்கிக்கவே மாட்டோம். முக்கியமா அந்த ராகினி சொல்றத கேட்கவே கூடாது.
கண்டிப்பா நம்ம கேட்க போறது இல்ல. அவ்வளவுதான்க்கா, இது போதும். நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம். அக்கா உன் குழந்தைதான் கூப்பிடுது. போய் வா, போ. சரி, நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் பாத்துக்க போ. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டியா? கண்டிப்பா கண்டிப்பா உங்க டீம்ல இருந்து எத்தனை பேரை வேணா கூட்டிட்டு வாங்க. ஆமாங்க, பிறந்த கை குழந்தை இருக்கு. ஆமா, எனக்கு கிளீன் ஆகணும். நோ ப்ராப்ளம், எவ்வளவு காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே, இமீடியட்டா வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்னக்கா இப்ப என்னடி வீட க்ளீன் பண்ண ஆள் கூப்பிட்டுட்டு இருக்க? ஆமாடி, வீடு ரொம்ப குப்பையா இருந்துச்சு. குட்டி பையனுக்கு ஒத்துக்காது இல்லையா, அதான் எல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். ஐயோ அக்கா, உன் பேரம் பாசத்துக்கு அளவே இல்லையா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? உனக்கு பேரம் வேணும்டா அந்த காவியாவை வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. அவளுக்கு ஜோடியா அந்த இந்திராவும் வந்துட்டா. இப்ப என்னாச்சு? அங்கெல்லாம் ஜத ஜதையா ஜோடி சேர்ந்துட்டு அங்க உட்காந்துட்டு உன்னை காலி பண்றதுக்கு பேசிட்டு இருக்காளுங்க. இத பாரு ராகினி, எது சொல்றதா இருந்தாலும் ஒழுங்கா அமைதியா சொல்லு. ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் கத்துறேனா? அங்க கிச்சன்ல போய் பாருக்கா, எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாளுங்க. அந்த இந்திராவும் காவியாவும் ஒண்ணு சேர்ந்துட்டு கேமாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பாக்குறாங்க. அப்புறம் அந்த சுபா ஒரு அப்பாவி, அவளை கையில போட்டுக்கிட்டா இந்த வீட்டுல யாரையும் எதுவும் கேட்க முடியாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காளுங்க. எல்லாம் ஒன்னா கூடி பேசிட்டு இருக்காளுங்கக்கா. கேண்டி, எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தானே நல்லது. சண்டை போட்டுட்டு இருந்தாதான் குடும்பம் பிரியும். நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். போய் வேலையை பாரு போ. அக்கா புரியாம பேசாதக்கா. நீ வா, அந்த இந்திரா வீட்டையே ரெண்டா பிரிச்சிருவா. அக்கா உன்னை பத்தி கூட ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காக்கா. உன் பேச்ச கேட்க கூடாதுன்னு அவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அக்கா அதை என் காதால கேட்டுட்டு தான்க்கா உன்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். என்ன பத்தி தப்பா பேசினாளா? ஆமாக்கா, நீ முதல்ல வாக்கா. அட வாக்கா. பாரு என்ன பண்றாளுங்கன்னு பாரு. ஆமா ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் சமைக்காம இப்படி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன இந்திரா, என்ன பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தியாமே, என்ன? அத்தை அப்படின்னு இவங்க சொன்னாங்களா? இல்லத்த, நான் உங்களை பத்தி எதுவுமே தப்பா பேசவே இல்லை. இவங்க தான் என்னமோ தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க அத்தை. நீ சொல்றத நம்பணுமா, என் தங்கச்சி சொல்றத நம்பணுமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ தான் சொந்த அக்கா கிட்டயே குழந்தைய மறைச்சவளாச்சே, நீ ஏன் தங்கச்சியை பத்தி பேசுறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.